பள்ளிக்கூடம் போகவில்லை. ஆனால் தமிழ்நாட்டையே படிக்க வைத்த மனிதர். ஒரு மனிதர் அதிகாரத்தில் இருந்து செல்வம் சேர்க்கவில்லை. பள்ளி படிப்பு முடிக்கவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தார். அவர்தான் கர்மவீரர் காமராஜர். இவர் 1903 ஜூலை 15 விருதுநகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். குடும்ப சூழ்நிலையால் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய நிலை. ஆனால் படிக்க முடியாத வலிதான் பிற குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என கனவாக மாறியது. இளம் வயதிலேயே மகாத்மா காந்தி அவர்களின் பேச்சால் ஈர்க்கப்பட்டார். நாட்டுக்காக போராடினார். சிறை சென்றார். பல தடைகள் வந்தாலும் பின்வாங்கவில்லை. அவருக்கு பதவி முக்கியமில்லை, நாடு முக்கியம். 1954 தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆனார். அவர் எடுத்த மிகப்பெரிய முடிவு என்ன தெரியுமா? ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பள்ளி. அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளே பள்ளிக்கு செல்லவில்லை. இதை மாற்ற புது பள்ளிகள், இலவச கல்வி, மதிய உணவு திட்டம், இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தார். பசிக்கிற குழந்தை எப்படி படிக்கும் என்று யோசித்த தலைவர் அவர் மட்டும்தான். அடையாளம்: அவருக்கு பெரிய வீடு இல்லை, ஆடம்பர வாழ்க்கை இல்லை, சாதாரண வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, அதுதான் அவரது அடையாளம். அதிகாரத்தில் இருந்தும் சொத்து சேர்க்காமல் வாழ்ந்த அரசியல்வாதி என்ற பெயரே அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இன்று தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டவர் யார் என்றால் அது கர்மவீரர் காமராஜர். ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றும் அவர் ஒரு எடுத்துக்காட்டு. படிக்க முடியாத ஒரு சிறுவன் லட்சக்கணக்கான குழந்தைகள் படிக்க காரணமானவர் அவர்தான் கர்மவீரர் காமராஜர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல வரலாற்று கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.